அடுத்ததை நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா 41 இருந்து 50 வயது வரைக்கும் விருச்சிக ராசிக்கு சனி மகா திசையில எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக 4, விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுஷம், விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை, விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுஷம். ஆக இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரம் இந்த வயதுங்க, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும். கண்கெட்ட பின்பு சூரிய நமஸ்காரமா வேண்டாங்க. என்னுடைய அனுபவத்துல ஒவ்வொரு தசை காலமும் உண்டு. குரு தசை, சுக்கிர தசை, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த 19 ஆண்டு காலம் பாத்தீங்கன்னா அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கர்மாவை கேட்ட பாடை தரக்கூடிய இந்த ஆயுள் காரகன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது இவன் தாங்க. அத ஒரு மனிதனுக்கு அற்பாயுள்னு சொல்லுவாங்க, நட்பாயுள்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஆயுள் அப்படின்னுங்க, அதெல்லாம் அனுபவிக்கணும். அந்த கணவன் மனைவி உறவா இருந்தாலும் பிள்ளைகள் உறவா இருந்தாலும் இந்த இழப்புகளை சந்திக்காம இருக்கணும். அந்த வகையில பார்க்கும்போது நான் சொன்னேன் 3, 4 இதுக்கு அதிபதி யாரு விருச்சிக ராசிக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் தான். இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் தைரியம், மகா தைரியம் சொல்லுவேன். எதை இருந்தாலும் என்னால் அடைந்து